வணக்கம் மக்களே. நம்ம எல்லாருக்குமே பொருந்துற, நம்ம எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்டோரி. ஒரு குட்டி பையனும் அப்பாவும் பேசுகிற கான்வர்சேஷன் தான். அந்த குட்டி பையன் ரொம்ப அதிகமாக கோவப்படக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு பிள்ளை. அந்த பையனை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு அந்த அப்பா ட்ரை பண்ணுறாரு. அவன் கோவம் வந்துட்டே இருக்கு. சின்ன சின்ன விஷயத்த அவனை மாற்றிக்க சொன்னாலும் அவன் கோவப்படுறான். உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறான். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன் இப்படி குறை சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மறுபடியும் எதிர்த்து பேசுகிறான். எந்த விஷயம் சொன்னாலும் அவனுக்கு அம்மா இல்லாத பையன். ஸோ அப்பா எவ்வளோ ட்ரை பண்ணியுமே அவனை மாற்ற முடியல. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நாள் அந்த பையனே வந்து கேட்குறான். ஏன்னா அந்த கோவத்தில் ஒரு பெரிய இன்சிடென்ட் வீட்டில் நடந்துருது. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கொஞ்சம் புரியுது. அவங்க அப்பாட்ட வந்து அந்த பையன் கேட்குறான், அப்பா எனக்கு எப்படியாவது இந்த கோவத்தை குறைச்சிக்கணும், எனக்கு எதனா ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கட்டை ஒன்று எடுத்து செவத்தில் மாட்டிட்டு அவன்கிட்ட ஒரு 30 ஆணி கொடுக்குறாரு, குட்டி குட்டி ஆணி. உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் இந்த சின்ன ஆணி எடுத்து அந்த கட்டை மேலே அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த அடிக்கிற அந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல அந்த கோவத்துடைய அளவு குறையும், உனக்கு கோவம் குறைஞ்சிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அடிக்கடி கோவம் வருது. ஏறக்குறைய 30 நாள்லேயே வந்து பெரிய பெரிய கோவம் அவனுக்கு வருது. டெய்லியும் என்ன பண்ணுறான்னா, கோவம் வரும்போது அந்த ஆணி எடுத்து அந்த கட்டையில் அடி. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. 30 ஆணி ஒரு 15 நாள் அடித்து முடிச்சிடுறான். அடித்து முடிச்ச பிறகு அப்பாட்ட வந்து சொல்கிறான், அப்பா நீங்கள் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் வந்து இந்த ஆணி அடித்தேன். என்னுடைய விளைவாக வந்து என்னால் வந்து ஒவ்வொரு நாளும் என்கிட்ட சேஞ்சஸ் இது பார்க்க முடிஞ்சது. 15th டே கிட்டத்தட்ட வரும்போது எனக்கு கோவம் ஃபுல்லாக வந்து குறைஞ்சி நான் நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது அவர் சொல்கிறாரு, நீ எப்போல்லாம் வந்து கோவத்தை தவிர்க்கிற, உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் அது உனக்கு வராமல் போகுது அப்படின்னு நினைக்கிறியோ அப்போல்லாம் அந்த ஆணியை வெளியே எடு, மறுபடியும் ஓப்பன் பண்ணி பிடிங்கிடு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த கோவத்தின் நிலையிலேருந்து அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டான். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுற யுக்தியை கற்றுக்கிட்டான். இப்போ ஒவ்வொரு ஆணியாக பிடிங்கி எடுக்கிறான். எடுத்துகிட்டே வரும்போது மறுபடியும் 15 டேஸ் கிட்டத்தட்ட முடியுது. இப்போ அவன் அப்பாட்ட வந்து சொல்கிறான், இப்போ நான் நார்மலான மனுஷனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அவர் அப்பா ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீ எல்லாம் செஞ்ச ரைட்டு, அந்த கட்டையை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையாப்பா அப்படின்னும்போது அந்த கட்டை எடுத்து கையில் காட்டுறாரு. இதுக்கு முன்னாடி இந்த பழகை எப்படி இருந்தது, நான் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது ப்ளைனாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ பாரு இந்த கட்டை எப்படி இருக்குன்னு, ஒரு 30 துளைகளோட கட்டை முழுவதுமே வந்து காயங்களோட இருக்குது, பள்ளங்களோட. அதை ஏதோ ஒரு காயப்படுத்தின மாதிரி இருக்கேப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நீ ஒவ்வொரு முறையுமே வந்து கோவப்படும் போதும் ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவர், நீயோ இல்லைன்னா உன் எதிரில் இருக்கவங்களோ கண்டிப்பாக காயப்பட்டே தீருவாங்க. நியாயம் எந்த பக்கம் இருந்தாலும் கோவத்தினுடைய வெளிப்பாடு என்னத்தான் உருவாக்கும் அப்படின்னா காயங்களை தான் உருவாக்கும். கோவப்படும் போது என்ன உருவாகும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்குமெண்ட் உருவாயிட்டு தான் சரி நீ சரி நான் சரி அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் தான் கிரியேட் ஆகுமே தவிர அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோவத்தினுடைய நேரங்களில் வெளிப்படுத்தாதீர்கள். அது பாரு, நீ வந்து கோவத்தை வெளிப்படுத்தலை, ஆனால் நீ ஒரு ஆணி மேலே தான் அந்த கோவத்தை காமிச்ச. அந்த ஆணியை அந்த பழகி எவ்வளோ வழியாக மாற்றிருக்கு பார்த்தியா, எவ்வளோ வெளிப்படுத்திருக்கு பார்த்தியா. அப்போது முடிந்த அளவுக்கு கோவத்தை தவிர்த்தல் அப்படிங்கிறது வந்து ஆகச்சிறந்த கலை. ஆனால் இது ரொம்ப கஷ்டம். நம்ம சொல்கிறத சொல்லிடலாம், நம்ம பேச்சுக்காக வந்து கோவத்தை குறைச்சிக்கலாம்னு நம்ம சொல்லிடலாமே தவிர, ஆனால் அது ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாத்தையுமே ஜெயிச்சிட முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் கோவம் வரும்போது நமக்குன்னு ஏதாவது ஒரு உத்தியை வச்சுக்கலாம். ஏதோ ஒரு பொருளின் மீதோ ஏதோ ஒரு விஷயத்தின் மீது கவனம் செலுத்தணும். ஒரு 2 நிமிடத்துலேருந்து 3 நிமிடம் நம்ம கோவம் வரும்போது நம்ம கவனம் செலுத்தினா கண்டிப்பாக வந்து கடந்து வர முடியும். பெரும்பாலான குற்றவாளிகள்லாம் நீங்கள் போயிட்டு ஜெயிலில் ரீசெண்டாக சைக்காலஜியில் படித்த ஒரு விஷயம், பெரும்பாலான கைதிங்கிட்ட போயிட்டு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் நான் கோவப்பட்டேன், என்னையும் அறியாமல் பட்ட கோவத்தினுடைய விளைவாக வந்து நான் இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறத அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இயல்பான மனிதர்கள் தான் கோவப்படுத்தும் போது அவங்க வந்து குற்றவாளிகளாக மாற்றப்படுகிறார். ஸோ இந்த வாழ்க்கையில் நாம் முதலாக எடுத்து வெளியே தூக்கி எறிய வேண்டிய ஒரு கேரக்டர் அப்படின்னாக்கா கோபம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் பயணிக்கக்கூடிய இடங்களில் எல்லாருக்குமே வந்து ஈகோ அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெரிய ஒரு ஈகோ மூட்டையை சுமக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருப்போம். அந்த கூட்டு குடும்பத்தில் அனுசரித்து வாழுதல் அப்படிங்கிற இடத்துல ஈகோ கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி தூக்கி போடுவாங்க. அப்பா திட்டுவார், சித்தப்பா திட்டுவார், பெரியம்மா திட்டுவாங்க, தாத்தா திட்டுவாங்க, பாட்டி திட்டுவாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுனா, குட்டி பசங்களோட ஈகோலாம் உடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து சின்ன பசங்க ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற இளைஞர்களும் வந்து திட்டு வாங்கி பொறுப்பு உணருவாங்க. அந்த காலத்தில் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யாரையும் குறை சொல்லக்கூடாது, நான் செய்யக்கூடிய எல்லாமே சரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்ட பிறகு இந்த வாழ்விதங்கள் அதனுடைய பொறுப்புணர்வுகள்லாம் மாற்றம் அடையும் போது எல்லாருமே
தான் சரி அப்படின்னு வாதிட ஆரம்பிக்கும் போது தான் கோபத்தை தூண்ட ஆரம்பிக்குது. டெய்லி நம்ம யோசிச்சு பார்ப்போமே, எத்தனை முறை கோவப்படுறோம். கண்டிப்பாக நம்முடைய கோபத்தினுடைய எண்ணிக்கை குறைந்தபட்சம் 5லேருந்து 10 முறை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கோவப்படுறோம். ஆனால் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு யாரை காயப்படுத்துதோ இல்லையோ நம்முடைய மனசை டெய்லி காயப்பட்டு தான் இருக்குது. ஸோ கோபத்தை தவிர்ப்பதற்கான ப்ராக்டிஸ் நம்ம செய்யணும். எப்போ கோவம் வருதோ ஈஸியான ப்ராக்டிஸ் சொல்கிறாங்க, 10லேருந்து 1 வரையும் என்னங்க அதை செய்யலாம். இல்லை ஏதாவது ஒன்று நமக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சுட்டு நம்ம கோபத்தை தவிர்த்தல் மட்டும்தான் இந்த வாழ்நாளை அழகாக கடக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய முதல் முக்கியமான ஒரு விஷயம். நம்மளை பாசிட்டிவ்லேருந்து விளக்கறதுக்கு முதலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரக்கன் கோபம். அந்த கோபத்தை தவிர்ப்போம், இந்த வாழ்க்கையை இன்னும் அழகாக்குவோம். எங்கெல்லாம் கோபம் வருதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டான ஒருத்தன் இருக்கான் நம்மக்கிட்ட, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் இருக்குது கோபத்தை தவிர்க்கிறதுக்கு. அதுதான் சைலன்ஸ், அமைதி. ஸோ பீஸ், அமைதி, சைலன்ஸ் தான் உலகத்தினுடைய ஆகச்சிறந்த ஒரு கருவி. அதை நீங்கள் கையில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய கோபம் தவிர்க்கப்படும். பரவாயில்ல, பேசுகிறவங்க பேசிட்டோம், ஆனால் உங்களை ஹர்ட் பண்ணிக்காதுங்க. அது எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மளை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலுமே சரி, அவங்க வந்து நாம கிடையாது. நமக்காக இருக்கிறது நாம் மட்டும்தான். அப்போ நம்முடைய இண்டிவிஜுவலை காயப்படுத்துறதுக்கு யாரையும் அனுமதிக்காதீங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்க பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் நான் அந்த தவறு செய்தனா நம்ம ஒரு கொஷின் மார்க் போட்டுட்டு தவறு செய்யலையா கடந்து செல்லுங்கள். நம்ம வெளி உலகை நம்மளால் சரிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது செகண்டரி. ஆனால் நம்மளை ஈஸியாக சரிப்படுத்திக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணி இந்த வாழ்க்கையை அழகாக கொண்டு போவோம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும்.